இந்த உலகத்துல ஒரு பொண்ணை இப்படியும் காதலிக்க முடியுமான்னு எல்லாரும் அசந்து போற அளவுக்கு எனக்கு வாச்சிருக்கவன் இருக்கான். தன்னோட ஆசை முடிஞ்சோனையும் தூக்கி வீசுற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனா என் புருஷன் என் காதலன், என் நண்பன், என்னோட நலம் விரும்பி அப்படின்னு உன்னை எல்லா விதத்துலையும் சொல்லலாண்டா. இப்படியும் ஒரு பொண்ணை காதலிக்க முடியுமான்ற அளவுக்கு உன் காதலை என்னை திக்கி திணற வைக்கிறது. எத்தனையோ நாட்கள் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்த நாட்கள் இருக்குது. ஆனால் என்றைக்கும் நான் சாப்பிட்றதுக்கோ இல்லை உடுத்துற உடைக்கோ கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறேன். பல நாட்கள் வாடகை வீட்டில் வாடகை கட்ட முடியாமல் பாத்திர பண்டத்தை தூக்கி வெளியே வீசுவாங்க, வீட்டை விட்டு போங்கன்னு. மழைன்னு கூட பார்க்காம ஒரு சில நாட்கள் எல்லாம் கதவை பூட்டிட்டு வாடகை கொடுத்தா உள்ளே பூட்டிட்டு போங்கன்னு சொல்லி எத்தனையோ தடவை எங்கள் அம்மா எங்களை வச்சுட்டு அழுதுட்டு நின்றுருக்காங்க. அப்போல்லாம் நான் நினச்சிருக்கேன், நம்ம போனால் ஒரு சொந்த வீட்டுக்கு தான் போகணும், வாடகை வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்னு. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை சொந்த வீடு கட்டி அங்கே போகிற இடத்துலையும் நான் என்றைக்கும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, யாரும் என்னை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு எனக்காக நகை போடுறதா இருக்கட்டும், வீட்டை கட்டினதா இருக்கட்டும், எல்லாமே எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறடா. உனக்கு பெருசாக நான் என்ன பண்ணிட்டேன்? ஒன்றுமே பண்ணலை. உன் கூட என் வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. எத்தனையோ பேர் தன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை வேணும், அழகான புருஷன் வேணும், அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும்னு 1008 கனவோடு தவம் இருப்பாங்க, வேண்டுப்பாங்க. ஆனால் நான் எந்த வேண்டுதலுமே பண்ணாமே எனக்கு நீ எல்லாமே கிடைச்சிருக்கடா. தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. ரவி ரவி, என்னக்கா என்ன நேரமா எந்திரிச்சிட்ட போல? ரவி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஹெல்ப்பா? என்னக்கா? ரவி, எனக்கு ஒரு கார்டு மட்டும் வாங்கிட்டு வரியா? கார்டு வாங்கிட்டு வரணுமா? என்ன கார்டு? ஷோ, ப்ரெக்னன்சி கார்டு தான்டா. அக்கா, அப்ப நான் மாமாவா? தாய் மாமா ஆகிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா செக் பண்ணலான்னு தான். செக் பண்ணலான்னா அப்படின்னு நீ மாமாட்ட கேட்டிருக்கலாமே. இல்லடா, ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு சங்கட்டமா இருக்குடா. ஒவ்வொரு தடவையும் அவரும் நான் கேட்கும் போதெல்லாம் சலிக்காம வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருடா. அந்த கார்டு மட்டும் பார்த்தாலே ஒரு 100 கார்டுக்கு மேலே இருக்கும். மறுபடியும் அந்த மனுஷங்கிட்ட நீங்கள் கார்டு வாங்கிட்டு வாங்க, நான் செக் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு சங்கட்டமாக இருக்குடா. ஒவ்வொரு தடவையும் ஆசாசியாக அவர் வெளியே நிற்கவும் நான் செக் பண்ணவும் கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும் போது 2 பேருமே ஏமாந்து தாண்டா போகிறோம். அதான் அவர்கிட்ட சொல்லாமல் நம்மளே ஒரு கார்டு வாங்கி செக் பண்ணலான்னு தான் வாங்கிட்டு வந்து தரியா? அக்கா, நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? விடுக்கா, வாங்கிட்டு வடான்னு சொன்னால் வாங்கிட்டு வர போகிறேன். நீ அதுவும் இல்லாமல் ஃபீல் பண்ணாத. இத்தனை தடவை எப்படியோ, ஆனால் இந்த தடவை உனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், நீ கவலையே படாத. போடா, ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி ஆசை வளர்த்துக்க வேண்டிதான். இப்படி தான் மாமாவுக்கு ஒழுங்காக வேலை அமையல அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ மாமா கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அதே சமயம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு. அதே போல் நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அழுத கண்ணீருக்கும் உன்னை பேசின பேச்சுக்கும் அவங்க முன்னாடி தலை நிமிடுற மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பாரு. அது உன் பேச்சை கேட்கும், உனக்கானதான் இருக்கும் பாரு. அதுக்கப்புறம் என்னோட மருமகளையோ தோல் மேலே தூக்கி வச்சுட்டு ஊர் திருவிழாவை சுற்றி காட்டி வேணுங்கிறதுல வாங்கி கூப்பிட்டு காது குத்துக்கு ஊரே கூப்பிட்டு தாழ்த்தப்பட்ட கொட்டி அப்படி ஒரு ஜம்முன்னு காது குத்து வச்சு ஊரார் முகத்தில், முக்கியமாக ஓ மாமியார் மாமனார் முகத்தில் கரிய பூசலனா இல்லையான்னு மட்டும் பாரு. அதெல்லாம் இருக்கட்டும் தான், முதல்ல எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாடா. எனக்கு தோணு கன்ஃபார்ம் ஆயிடும்னு. இப்போ பாரு, போய் வாங்கிட்டு விடியாடுறேன். சப்பா, இன்னமும் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்களா? தூங்கட்டும். ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை, உடம்புலாம் கசகசன்னு இருக்குது, மனுஷனால தூங்க முடியல அப்படின்னே புலம்பிக்கிட்டு கிடந்தா. தூங்கட்டும். அங்கன்னா மாப்பிள்ளை ஏசி வாங்கி போட்டிருக்காரு, எந்த கஷ்டமும் இல்லாமல் வச்சுருந்தாரு. இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுது. நல்லா இருக்குதானங்க? நல்லா தான் இருக்கு. இல்லாம வெயில் வேற அதிகமா இருக்கா, மொட்டை வெயில நின்று வேலையே பார்க்க முடியல. முதல்ல மாதிரி வேலைக்கு வரவங்களே ஐயோ அண்ணே வெயில் தாங்க முடியலண்ணே, வெயில் தாந்தவனே வேலை செய்வோம் அப்படின்னு உக்காந்துக்கிறாங்க. நீங்க பேசாட்டுக்கு காலையில 5 மணிக்கு போயிருங்க, அப்புறம் கரெக்டாக ஒரு 11 மணி வரைக்கும் வேலை பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் 4 மணிக்குல இருந்து அப்புறம் ஒரு 6-7 மணி வரைக்கும் இருந்து செஞ்சுட்டு வரலாம்ல. இனிமே அப்படித்தான் பார்க்கணும்.
பகல்ல வேலை செய்ய முடியாதும்மா. ஐயோ அப்பா, மனுஷனால நின்று வெயில வேலை செய்ய முடியல. முதல்லையாவது குடிப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இப்பெல்லாம் எதுவும் இல்லையா, அதனாலயே ஒன்றும் முடிய மாட்டேங்குது. என்னடா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சமயக்கட்டுல? எங்க போன காலையில ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாம சும்மா அப்படியே காலால நடந்து போயிட்டு வந்தேன். சரி, டீ குடிக்கிறியா? வேணாம் வேணாம், வரும் பள்ளியில தான் அந்த சுந்தரி பிள்ளை வீட்டுல பால் காப்பி வச்சாங்க, அதான் குடிமான சரி ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுக்கவும் அங்கேயே குடிச்சுட்டு வந்தேன். ம் ம் அவங்க பணக்காரவங்க, அவங்க பால் காப்பி ஊத்துவாங்க. நாங்க ஏழப்பட்டவங்க, எங்களுக்கு வர காப்பி தான். ம் அதெல்லாம் சரி, ராத்திரியெல்லாம் அந்த பிள்ளை படுக்கவே மாட்டிக்கிறாடா, தூங்கவே மாட்டிக்கிறா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இடுப்புல உட்கார வச்சு தூங்க வைக்கட்டுமா, இல்ல தாளாட்டு பாட்டி தூங்க வைக்கணுமா? ஆமா, எப்ப பார்த்தாலும் உனக்கு நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பாத்துக்க. நீ என்ன ஒண்ணு சொல்ற? ஏண்டா அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க அப்பையும் ஏசியெல்லாம் வாங்கி மாட்டி வச்சிருக்காரு, பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிட்டு. நம்ம வீட்டுல வந்து இந்த பேனு காத்துல ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுடா. அது ஒரு பக்கம் டொடக்கு டொடக்கு டொடக்குன்னு சுத்திக்கிட்டு கிடக்குது, காத்தே இல்லை. இந்த பிள்ளை தூங்கவும் மாட்டேங்குது. ஒரு என்ன ஒருன்னு இழுத்துக்கிட்டு இருக்க? என்னது? ஒரு ஏசி ஒன்று எதுவும் வாங்கி போடலாம்ல? ஏசி வாங்கி போடணுமா? இங்க ஏசி வாங்கி போற நிலைமையிலயே நான் இருக்குது. நானே வெயில வேலை செஞ்சுக்கிட்டு வெந்து வேகாமலும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல ஏசி வாங்கி போடணுமா? ஏசி காசு எவன் கொடுப்பான்? எங்க அப்பன் செத்து போன முனியாண்டி அவன் கொடுப்பானோ? என் புருஷன் ஏன்டா கொண்டு வந்து தரணும்? அதான் உன் பிள்ளை கொடுத்துட்டு போனால, வாங்கி உள்ளதானே வச்சிருக்க. அதுல ஒரு ஏசி இன்னும் வாங்கி போடலாம்ல? இங்க பாருங்க, அது அவளோட சம்பாத்தியம். நம்ம அவளுக்குன்னு கல்யாணத்தில் எதையும் செய்யலை, நம்ம எதையும் செய்வோன்னு அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு தெரியாமல் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எனக்கு தெரிஞ்சுதான் அந்த பணத்தை நான் வாங்கியிருக்க கூட மாட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணணும்னு சொல்கிறீங்களா? அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு இருக்கோம் நாங்கள். நல்லா இருக்குடி, அவள் பாட்டுக்கு மான மரியாதையை வாங்கிட்டு போனேன், அவளுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமா? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அதுக்கு நம்மளே வச்சுக்குவோம். வருமா? அவளை கஷ்டப்பட்டு நான் ஒன்றும் படிக்க வைக்கல. படிக்க வச்சது எல்லாமே பத்திரகாளி தான். பிள்ளையோட வாழ்க்கையில உரிமை எடுத்துக்க வேண்டியது உரிமையா அவகிட்ட தான் இருக்கு. அப்படின்னும் போது அந்த பணத்தை என்னால செலவு பண்ண முடியாது. அதானே, கொண்டாட்டி கோடு போட்டால் தாண்ட மாட்டானே. ஏதோ நான் உழைக்கிற சம்பாத்தியத்தை தான் போடுறேன், அதுலேருந்து எல்லாம் வாங்கிக்கிறீங்க வச்சுக்கிறீங்க. இப்போ அவளோட சம்பாத்தியத்தையும் இப்போ உடனே அழிக்கணுமா? ஐயோ சாமி, உன் புள்ள சம்பாத்தியத்தை நீயே கொண்டு போய் வச்சுக்கம்மா, எங்களுக்கு அதுலேருந்து ₹1 வேணாம். என் மாப்பிள்ளை ஒரு மானகட்ட பையன், அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லை. பிள்ளை எப்படி வெயில் காலத்தில் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கமே, பிள்ளை இங்கே எப்படி இருக்கும் என்னன்னு கொஞ்சமாவது அறிவு கொஞ்சமாவது இருந்திருந்தேன். அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுவானா? கூட்டிகிட்டு வந்து விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ அந்த பிள்ளை தூங்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு ராத்திரி எல்லாம் பாடா படுத்து. என்ன வேணும் நான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க? உன் பிள்ளையும் நீயும் பண்ண வேலைனால தானே வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. ஒழுங்கா கையும் கம்மின்னு சுருட்டிக்கிட்டு இருந்தா யாரும் உங்களை என்ன சொல்ல போறா? போற இடத்துல எல்லாம் கையை வச்சா அப்புறம் அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. நான் எதுவும் கேட்கறது இல்ல, ஏதோ பெத்த கடமைக்காக நான் பாக்குறேன். அப்படின்னும் போது எல்லாரும் அப்படியே இருப்பாங்களோ? ஐயோ சாமி, உங்ககிட்ட கேட்டதுக்கு என் புத்தி நானே என் காலில் கிடக்கிறத எடுத்து நச்சு நச்சுன்னு அடிச்சுக்கிறேம்மா. உங்க என்னை விட்டுருங்க. இப்ப என்னமா பேசிக்கிட்டு இருக்க? ஏனாம்பா விடுங்க, உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன்ல, ஏதோ என் புள்ளன்னு உரிமையில வந்து கேட்டேன், அதுக்கு நல்லா பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. எவ்வளவுதான் நானும் செஞ்சாலும் 2 பேரும் செய்யற வரைக்கும் தான். செஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சேன்னு கேக்குறாங்க. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தாங்க, நீங்க கொடுக்குற செல்லம் தான். என் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் ஒவ்வொன்றையும் பண்ணலையா? என் பிள்ளைங்க மழை வெயிலில் கூட இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழுங்க. உங்கள் தங்கச்சி என்னமோ அதிசயமாக பிள்ளை பெற்ற மாதிரியும், உங்கள் அம்மா அப்படியே வானத்துலேருந்து குதித்து உங்கள் பேத்தி வந்த மாதிரியும் தான் ஓவராக பண்ணிக்கிட்டு திரிகிறாங்க. இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். இதுவே வேற ஒரு மருமவளாக இருந்தால் முதல்ல உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் அவன் புருஷன் வீட்டில் போய் வாழ சொல்லி இங்கேதான் வச்சு கஞ்சி ஊற்ற முடியாதுன்னு சொல்லிவிடுவான். நான் அந்த மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சொல்லுங்க பார்ப்போம். நானும் சரி கொஞ்சம் அமைதியாக போவேன்னா தலைமையில ஏறிக்கிட்டு தான் போகிறாங்க ரொம்ப. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினாங்கன்னா நான்லாம் பேசி விடுவேன். நான் இனிமேல வாயை மூடிட்டு இருக்க முடியாது, சொல்லிட்டேன். அவங்கவுங்களுக்கு கை கால் நல்லாத்தானே இருக்குது, சமைச்சு போட்டுக்கிறதுக்கும் வலிக்குது. நானே வேலைக்கும் போயிட்டு வந்து இங்கேயும் சமைச்சு வச்சு வேலைக்கும் போகணும், எல்லாம் பண்ணணும்னா என்னால் என்ன தான் பண்ண முடியும்? வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியை பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் டப்பாவில் எதுவும் காசு இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு போய் வாங்கி திங்க வேண்டியது. எம்பிட்டு வேலை பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் ஏதாவது ஒன்று கேட்குறேன், நான் எதுவும் கேட்கறதில்ல. கொஞ்சமாவது அதெல்லாம் ஏத்தாப்புல இருக்க சொல்லுங்க. நானும் என்னால் முடியாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். எப்போ பாரு உங்கள் தங்கச்சி வரும்போது உங்கள் அம்மா நம்மளை கேவலப்படுத்தியும் அவங்கள தூக்கி தலைமையில வச்சுன்னு தான் பேசுது. அது எனக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா?
அவங்க வசதியானவங்கன்னு நமக்கு என்ன தெரியாதா? இல்லை நமக்கு என்ன தெரியாமல் எதுவும் இருக்குதா? ஒவ்வொரு தடவையும் என் மாப்பிள்ளை அதை வாங்கி போட்டார், என் மாப்பிள்ளை இதை வாங்கி போட்டார். ஏன் நம்மளாம் எதுவுமே உங்கள் வீட்டுக்கு செய்யலையா? இல்லை உங்கள் அம்மாவுக்கு எதுவும் செய்யலையா? உங்கள் தங்கச்சிக்கு எதுவும் செய்யலையா? இல்லை அவங்க பிள்ளைக்கு தான் எதுவும் செய்யலையா? எல்லாமே செய்ய தானே செஞ்சோம். அப்படி இருந்தும் செய்யலைன்னு எம்மா சாமி, எப்படிதான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. என் பிள்ளை அதுக்கு தான் என்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு மொத்தத்தையும் வச்சுட்டு போயிருக்கா. என் பிள்ளையா இல்லை இவங்க பிள்ளை பெற்று வச்சிருக்காங்களா? அது பிள்ளையா? அவங்க எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளை காசை கொடுத்துட்டு போகிறான். இவங்க பிள்ளை அண்ணன் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, அப்படி நான் எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு போனாலும் போயிடுவா. என்னென்ன குடும்பம்னே தெரியல. பொறுமையும் எல்லை உண்டுங்க. பொறுமையும் கடமையும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு அளவு எல்லை இருக்குது. ஒவ்வொரு தடவையும் என் புருஷன் ஒன்றும் இல்லாதவன்னு குத்தி காட்டும்போது எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க. என் புருஷனை நானே எதுவும் கேட்கறதில்ல வைக்கிறதில்ல. இவங்க எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஒன்றும் செய்யலைன்னா ஆயிரம்னா அவங்க பெற்றவங்களாவே இருந்தாலும் கட்டுனவ முன்னாடி தன் புருஷனை பற்றி ஏளனமாக பேசினா எந்த பொண்ணாலும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சொல்லிட்டேன். எதுக்கு சாமி? ஏற்கனவே உங்க ஆத்தால உலகத்தை சுத்தி காட்டி படுக்க போட்ட, என்னையும் சுத்தி காட்டுறேன்னு சொல்லி என் முதுகெலும்பு முறிக்கிறதுக்கா? போட அட போடா அங்கிட்டு. உங்க ஆட்டை வேற பால் எடுத்து ஊத்த சொல்லி இருக்கா. நான் வேற அந்த வேலையை போய் பாக்குறேன். பாத்து வாங்கம்மா, பாத்து வாங்க. ஏண்டா அவளுக்கு மட்டும் இல்லடா, எனக்குமே பயமா இருக்குடா. ஐயோ வயிற்ற கலக்குதேன்னு சொல்லித்தான் வெளியே வந்தேன். இந்த பரதாவி முஞ்சில முடிச்சா அம்புட்டுத்தான். என்னை கூட்டிட்டு போயிருப்பா. நீ என்னை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிரு. பாத்தியாப்பா, அவன் முன்னாடி அம்மா என்னை எப்படி அசிங்கப்படுத்தி பேசுதுன்னு. அவன் என்னை எப்படி நக்கலா பார்த்தான் பாத்தியா? அவன் இல்லாத பிள்ளதையாட சொன்னான். உண்மையை தானடா சொன்னான். பயமா இருக்குடா. யமதர்மராஜாவே டென்ட் கட்டி உட்காந்துருக்க மாதிரி இருக்குடா. பரவாயில்லைங்களே, சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. பணமே பழக்கம். நம்ம எல்லாம் மனுஷங்க, நம்ம வாய பழக்க மாட்டோமா? இவங்க ஒரு பின்னு போட்டா கூட நாள வாயே திறக்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்களும் வெளியே சொல்லிடாதீங்க. கைய நீட்டி காசை வாங்கிட்டா நான் எதுக்கு சொல்ல போறேன்? இந்தாங்க காசு கொடு. சரிங்கம்மா. என்னது அப்பா அம்மா எதுக்கு அவருக்கு காசு கொடுக்குறாங்க? சரிம்மா, அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அடியே பார்த்தல்ல, அம்புட்டு நகை நட்டு போட்டு அப்படியெல்லாம் வளைச்சு போடணும்னு நினைச்சேன். கடைசியில வெறும் 1.5 லட்சத்துல காரியத்தை முடிச்சுட்டு பாத்தியா? என் புருஷன் யாரு? கெத்தல அம்மா. வாடி என் தங்க குட்டி, வாடி இங்க வாடி. யாருமா அவரு? எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான். அப்புறம் இது என்னது? இடம்பத்திரமா? ஏன் அடகு வச்சு காசு கொடுக்குறீங்களா? அடகு வச்சு காசு கொடுக்கலாமா? மொத்தமாவே கரைய பண்ணியாச்சு. என்னப்பா சொல்றீங்க? உங்க அப்பா யாரு? சாதாரணாளா? வெறும் 1.5 லட்சத்துல 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்த வளர்த்து போட்டேன்ல. என்னப்பா 10 லட்சம் ரூபாய் இடத்துக்கு வெறும் 1 லட்சத்துக்கு கொடுத்துட்டு போறாரா?
யாருப்பா அந்த காலத்துல இப்படி ஒரு கேனையனா இருப்பாங்க? அது வேற யாரும் ஒன்றும் இல்லைம்மா. ஏய் சொல்லுங்க. இதை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். அடக்கி வாசி. சரிம்மா, அங்க ஒலை வேற வச்சுட்டு வந்தேன், போய் என்னன்னு பாக்குறேன். என்னடா இது? நம்ம வீட்டுல எதா இருந்தாலும் முன்ன என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாரு அப்பா. இப்ப என்ன எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு போறாரு? ஒன்னும் புரியலையே. அக்கா அடே, வரும்போது அக்கா அக்கா அக்கான்டே தான் வருவியா? மா, அக்கா கிட்ட தான் பேசணும். அக்கா அம்மா இருக்காங்க, அப்படியே வந்து கொடு. இன்னும் சின்ன பிள்ளையாவே தான் இருக்கிறேன், அக்கா அக்கா அக்கான்னு. ஐயோ ஐயோ. அம்மா ஏண்டா, இன்ன வரைக்கும் அக்கா அக்கான்னு, இப்ப அம்மாவா? நல்லா இருக்குடா. அதெல்லாம் அப்படிதான், எதுவும் கேட்க கூடாது. சரி சாமி, நான் எதுவும் கேட்கல, போதுமா? கோவப்படாதம்மா என் சொல்ல குட்டி. என்னடா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்னது? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. கொஞ்ச நேரத்துல தெரிய போதா? என்னடா? ஐயோ தெரியும்னா தெரியும், போமா. என்னன்னு சொல்லுடா. போக போக தெரியும், இந்த விஷயம் என்னன்னு உனக்கு புரியும், அந்த விஷயம் என்ன ஒன்று புரியும். லா 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 லா. ஆட்டத்தை பாத்தியா ஆட்டத்தை? என்னடா இது, புள்ள இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்கேன்னு இருக்கேன். இவன் இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு போறான் பாரு. ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல இந்த காலத்து பிள்ளைகளை. ஐயோ ஐயோ, நம்ம என்னைக்குங்க மீட் பண்ணலாம் அத சொல்லுங்க. ஐயோ என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் மீட் பண்ணணும்னே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரியலங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்கு, உங்க வாய்ஸ கேட்கணும் போல இருக்குது. அதெல்லாம் முடியாது. நீங்க ஒரே ஒரு தடவை உங்க வாய்ஸால ஏதோ ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்களேன். இப்ப நேர்ல பாக்கணும், நீங்க இப்போ வாய்ஸ் மெசேஜ் கேக்குறீங்க. நேர்ல தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, உங்க வாய்ஸையாவது கேட்டேன்னா கொஞ்சம் கிளுகிளப்பா இருக்கும்ல. வாட் யூ மீன்? அது ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு ஜாலியா இருக்கும்ல, ஒரு மாதிரி சந்தோஷமா, அது ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்கும். அதான். யூ ஆர் சோ நாட்டி. ஊர்ல உள்ள எல்லாருமே நான் அப்படித்தான் சொல்லுவாங்க, பியூட்டி. ஓ, நாட்டி பியூட்டியா? ஆமா மை கியூட்டி. அச்சோ, நீங்க என்ன வெட்கப்பட வைக்கிறீங்க. நீங்க என்ன அத கூட பட வைக்க மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் என்னைய பொறுத்த வரைக்கும். இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி இழுச்சுக்கிட்டே கிடக்கிறான்? நோ 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 யூ. ஏய் ஏய், ஓண்டதாண்டா. என்னமா அந்த போனுக்கு வாய் இருந்தா கூட வலிச்சிருண்டா. நானும் பாத்துக்கிட்டு தான் போறேன், இப்படி வாரேன். அந்த போனையே பாத்துக்கிட்டு என்னத்த பத்தி இழின்னு இழிச்சுக்கிட்டு கிடக்குற? அதுல என்ன இருக்குது அப்படி? ஐயோ இந்த அம்மா வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணும் இல்ல, 9 இல்லன்னு சொல்லிக்கிட்டு என்னடா அதுல இருக்கு? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன சும்மா என்னன்னு. எனக்கு கோவம் வந்துருன்னு சொல்லிட்டேன். எதையோ வம்பு கிம்ப கட்டிக்கிட்டு வந்துடாத, அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். நீ போன பாக்குற விதமே சரியில்லை. அங்கிட்டு போய் அந்த தென்னந்தோப்புக்குள்ள உட்காந்து பாக்குற, கிணத்தடியில உட்காந்து பாக்குற. 24 மணி நேரம் அந்த போனே தான் கட்டி பிடிச்சிட்டு கிடக்குற. இதுக்கு உங்க அப்பா அங்க ஒத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாருல, அவரோட போய் கூட மேல ஒரு வேலை வெட்டி பாத்தீங்கன்னா காசுக்கு காசாவது வரும்ல. பிள்ளைங்களோட பெக்கிறது எதுக்குடா? வயசான காலத்துல நமக்கு ஒரு வேலை வெட்டி பாக்குங்க, நமக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீ தான் பார்க்க போற வைக்க போற. இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எப்படிடா? எந்த நேரத்துல எதை பேசிக்கிட்டு இருக்க, பொறுப்பு கிருப்புன்னு போமாங்கிட்டு. இவரு போற போக்கு ஒண்ணும் சரியில்லை. எதையாவது வம்ப கிம்ப கட்டிக்கிட்டு வந்தேன்னு வையே மகனே, நான் புள்ளன்னு பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒன்னால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நின்றுகிட்டு இருக்கோம். வெளியில போய் தலை காட்ட முடியல. 4 பேர் வந்து பத்திரிக்கை வச்சா கூட இப்ப அந்த மர்மாவ தான் இருக்கா இல்ல போயிருச்சான்னு கேக்குறாங்க. அத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியாம மானங்கிட்டு போய் கிடக்குறோம். இதுல நீ எதையாவது ரொம்ப கட்டிப்புட்டு வந்துடாத, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். போன பேசுறதுக்கு வைக்கிறியா அதோட வச்சுக்கணும், ஏதாவது கேள்விக்கு எடுக்கிறியா வைக்கிறியா அதோட இருக்கணும். அதை விட்டுவிட்டு சும்மா நோண்டிக்கிட்டு திரிஞ்சேன்னு வையே மகனே, போன அப்படியே சுத்தி உடச்சிருன்னு சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல நொய்யின்னு நான் இருக்கிறத பிடிக்கலன்னா சொல்லு, இப்பயே வீட்டை விட்டு போறேன். எப்பா சாமி, உங்ககிட்ட நான் ஒண்ணும் பேசலப்பா, என்னமோ பண்ணி தொலை. ஆனா வில்லன் ஏதாவது வீடு தேடி வந்துச்சு
அப்புறம் விளக்கமத்தை எடுத்து தான் அடிப்பேன்னு சொல்லிட்டேன். ஷோ சாமியை பத்தி நினைக்கும் போதெல்லாம் இங்க யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க.